ஆட 10 தலையிலும் பித்தம் கொண்டு மாந்தன் கெட்டதும் பெண்ணாலே. இதை கேட்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும் இது யாரை சொல்கிறாங்க அப்படின்னு. ராவணன் தான். ராவணனுக்கு 10 தலைகள்லாம் கிடையாது, ஒரே தலை தான். 10 பேர் தலைக்குள்ளே இருக்கக்கூடிய அறிவு ஒரு தலைக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும், அதுதான் ராவணன். அவர் 10 துறைகள்லையும் மிக சிறப்பான அறிவாளியாகவும் கலைகள்லையும் மிக சிறந்தவராகவும் இருந்திருக்காரு. அவர் ஆட்சி செய்யும் பொழுது இலங்கை மக்கள் மிகவும் செல்வ செழிப்பாக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, அறிவியல், மருத்துவம், கலை எல்லாத்துலேயும் சிறப்பாக இருந்திருக்காங்க. இவ்வளோ திறமைகள் இருந்தும் இவ்வளோ அருமையான ஒரு நாடு இருந்தும் அவர் செய்த ஒரே ஒரு செயல் தன் தங்கை சூர்பனகைக்காக பழி தீர்க்கும் செயலாக சீதையை கடத்தி கொண்டு வச்சிருந்தது தான். அவர் கடத்தி கொண்டு வச்சும் கூட அவர் ரொம்ப பத்திரமா தான் பார்த்துட்டு இருந்தார். ஆனால் அவருடைய பழிவாங்கும் செயல்னு ஒன்று இருக்குல்ல, அந்த குணம் மட்டுமே அவர் இவ்வளோ செழிப்பான மிகச்சிறந்த ஆளுமையான எல்லாத்தையும் அழிவுக்கு கொண்டு வரதுக்கு காரணமாக அமைஞ்சுது. இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பழிவாங்கும் செயல் எப்போவுமே தீர்வாக இருக்காது, அது அழிவை மட்டுமே ஏற்படுத்தும் அப்படின்றது தான். இந்த பாட்டில் சொல்லக்கூடிய அந்த பெண் யாருன்னு கேட்டிங்கன்னா சீதை.